ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிவா சிந்துவை போய் பார்க்குறாங்க. சிந்து அந்த உடம்புலலாம் காயத்தோடு உட்காந்து அப்படியே அதுக்கெல்லாம் மருந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஆறுதலாக சிவா சிந்துக்கிட்ட பேசுகிறாங்க. சிந்துவும் சிவா கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் என் மேலே பழி போட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணவங்க யாராக இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எசக்கியை பற்றி சொல்கிறாங்க. இப்போ சிவாவும் அது சம்மந்தமாக யோசித்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஆறுமுகம் ரொம்ப யோசனையாக இருக்காரு. அந்த இடத்துக்கு பைரவி காஃபியோட வரும்போது சரி நமக்கு தான் காஃபி கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எப்பவும் அந்த காமெடி கலாட்டம் நடக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இப்போ பைரவி வந்து சிந்து அந்த மாதிரி பேசுனது ரொம்ப தப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குங்கிற ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஆறுமுகம் சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு மாதிரி காமெடி கலாட்டம் நடக்குது. இனிமேல் சிந்து மேலே சந்தேகப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து சிவா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஆறுமுகம் போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இப்போ இவங்க பேசுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து எசக்கியை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஆறுமுகம் நம்பாமல் தான் சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம அந்த பத்தரை கூட்டிகிட்டு வந்து காட்டினோம்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை பேசி முடிவு பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோம்னா எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தோம்னா அன்னபூர்ணி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோயில் நகை திருட்டு போனது திருப்பி கிடச்சதுக்கப்புறம் நான் வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கேன், தீ மிதிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சிவா வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இருந்தாலும் வந்து அவங்க வந்து இல்லை வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம்னா அந்த திருட்டு போன நகை யாருக்கு என்ன இதுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்போ சிவாவையும் ஆறுமுகத்தையும் பார்த்த எசக்கிக்கு அப்பயே பயம் வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க வந்து எப்படியா தப்பிச்சுக்கணுங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ பார்த்தா ஆறுமுகத்துக்கிட்ட சிவா வந்து சொல்லிட்டு நான் போய் அந்த பத்தரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காரில் கூட்டிகிட்டு வரேன், நீ வெளியில் வந்து எசக்கியை கூட்டிகிட்டு வா, பார்த்துட்டு அவர் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு அப்படின்னு ஒரு யோசனை தோணுது. அதே போல் பார்த்தா போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. காருக்குள்ளார பார்த்தோம்னா சிவா கூட அந்த பத்தர் உட்காந்துருக்காரு. எசக்கி வீட்டுக்குள்ளார இருக்காங்க. ஆறுமுகம் ஃபோன் பண்ணி வெளியில் வர சொல்கிறாங்க. இவர் பார்க்குறாரு. ஆனால் பத்தர் பார்த்தோம்னா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அந்த நகையை கொண்டு வந்து உருக்கிறதுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லி எசக்கி மிரட்டினாங்கன்னா, நீ உண்மையை சொல்லினா உன்னை வந்து காலி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் பயந்துக்கிட்டு இல்லை இவர் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரே யோசனையாக இருக்குது. அதை ஆறுமுகத்திட்டையும் சொல்கிறாங்க. அவரும் பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன யாராக இருக்கும் என்ன இதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு காமெடி கலாட்டா அப்படின்னா, என்ன இவங்கள்ட்ட எசக்கியோட ஃபோட்டோ இல்லையா நான் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போயிட்டு நேராக பத்தர்கிட்ட காட்டினாவே போதும். இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் கதையை ஓட்டிட்டாங்க. அது கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அன்னபூர்ணி இப்போ கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாரும் கூட போயிருக்காங்க. இப்போ தீ மிதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து அதுக்காக அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக போகிறாங்க. சிவா ரொம்ப பதட்டமாக இருக்கார். பெரியமாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிருமோன்னு ஆறுமுகம் சமாதானம் சொல்கிறாரு. இப்போ சிவா பதட்டமாக இருக்கிறதோடு இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோட்டில் இப்போ அன்னபூர்ணியால் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியல, அதை சிந்து நிறைவேற்றுறாங்க. ஆனால் அந்த தீக்குழிக்குள்ளாரையே பார்த்தா சிந்து விழுந்துடுறாங்க. சிவா பதறி அடித்து ஓடுறாரு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.